பருவநிலைகளில் இலையுதிர் காலம் வருவது போல தங்கள் கட்சிக்கு இது கலையுதிர் காலம் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியிருந்த நிலையில் மறுநாளே நாத்தாக்கா நிர்வாகி அக்கட்சியில் இருந்து விலகியிருக்கிறார். உயிரையும் ஒண்ணுதான், எனக்கு உயிரை உதிர மயிரும் ஒண்ணுதான். எதுக்கும் பயப்பட மாட்டேன். நான் பயப்படுற ஆள் மாதிரி தெரியுதா? முட்டாள்தனமா கேள்வி மேல கேள்வி கேட்டு என்னை கொல்லாதீங்க ரமேஷ். பதிலே கேள்வியா கேட்டு என்ன சாவடிக்காதீங்க சுரேஷ். நான் முதல்ல யாருன்னு முதல்ல தெரியுமா? 1 லட்சம் துப்பாக்கி கடந்து போய் என் தலைவனை பார்த்து வந்தவன். எதுக்கு இவன் இப்ப லூஸ் மாதிரி வளர்றான்? அத்தோடு அவர் போட்ட பதிவும் கவனம் ஈர்த்துள்ளது. நிச்சயமாக அது சீமானின் பேச்சுக்கு பதிலடி கொடுக்கும் வகையிலேயே அமைந்திருக்கிறது. உங்களை பார்த்தா ரொம்ப பரதாபமா இருக்கு. தன்னோடு 300 பேர் கட்சியில் இருந்து விலகுவதாகவும் அவர் போட்ட பதிவில் எங்கடா போறாங்க இவங்கலாம்? டேய் எங்கடா போறாங்க? எங்கடா போறீங்க எல்லாரும்? எங்க கிளம்பி போறாங்க? எங்க போறான்? இந்த அப்புறம் எங்க போறான்? டேய் அவள எங்க போறான்? இவள எங்க போறான்? அண்ணா, மரக்கிளைகள் உடைந்து விழுகும் பொழுது சத்தம் வரத்தான் செய்யும். ஆனால் உங்களை சுற்றி இருக்கும் கரையான்கள் என்றும் சத்தமிடாது. ஊமையா? மௌன விரதமா? அது உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அரித்து வேரோடு சாய்த்துவிடும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வேரோடு சாய்த்துவிடும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஊர்ல உங்க எல்லாரும் மர கரண்டு போச்சுன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் நீங்க பேசக்கூடாது. ஏய், அவர் யார் தெரியுமா? புலி, பாயும் புலி. நான் புலி, நான் தனியா வந்து வேட்டையாடுவேன். புலி நக்குனால நீ செத்து போயிடுவ. உனக்கு புலி மாதிரி அந்த கரையான் கூட்டத்தோடு இருந்து உங்களுக்கு துரோகி ஆவதை விட கிளைகளாக விழுந்து எதிரியாகுவதே மேல் என்று நீங்கள் கற்றுத்தந்த தமிழ் தேசிய பாதையில் எங்கள் பயணம் தொடரும். இதை சொல்வதற்கு வெட்கமாக இல்லை அமைச்சரே, இதெல்லாம் ராஜ்யசபையில் சகஜம். நாம் தமிழர் கட்சியின் சேலம் மாவட்ட மாநகர் இளைஞர் பாசறை செயலாளர் சபரிநாதன் ஆகிய என்னோடு எனது தம்பிகள் 300க்கும் மேற்பட்டோர் இக்கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து விலகிக் கொள்கின்றோம் என்று தெரிவித்துள்ளார். வைத்தியம் சொன்னது நானும் இவனுக்கு கொண்டு காசை கொடுக்கிறேன். நீ பிடிட்டு போற இதுக்கு மட்டும் ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியின் சேலம் மாவட்ட முக்கிய நிர்வாகிகள் விலகிய நிலையில் விலகல் அறிவிப்புகள் தொடர்ந்த வண்ணம் இருப்பது அக்கட்சியினருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கூடவே சுத்திரிய செவ்வாழ நீயாவது புத்தி சொல்லக்கூடாதாடா? எங்கெங்க கேக்குறான், ஒழுங்காடுறான்னா கேட்கணும்ல. முரளி, உனக்கு இது வேணாம், நீ கிளம்புன. வேணும் இல்லடா, இந்த குழப்பம் வேணாண்டா. ஏதோ பெட்ரோல் பங்கு அப்படின்னு பார்த்து படிச்சோ, நான் பார்த்துக்கிறேன். தப்பு பண்ணிட்டியா சிங்காரம்? தப்பு பண்ணிட்டு நீ என்ன தொட்டிருக்க கூடாது. தொட்டுட்ட. தொட்டவனே நான் விட்டதே இல்லை. என்னப்பா, ரெடியா? ரெக்கார்ட் பண்ணிக்க. யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க இருக்கா? ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. நான் என்ன கேக்குறேன்? தமிழ்நாட்டுக்காரனா எனக்கு இழிச்சவாயனான்னு கேக்குறேன். நாங்களாம் என்ன ஏமாலியான்னு கேக்குறேன். என்ற பேரில் ஏற்பதுங்கள் கணக்கு போன்ற தமிழ் இருக்க வேறு பாஷை எதற்கு? என்ற பேரில் ஏற்பதுங்கள் கணக்கு. ஏங்க, அவன் இருமொழி கொள்கை கூட கிடையாதுங்கிற. அவங்களுக்கு குஜராத்துக்கும் பீகாருக்கும் ராஜஸ்தானுக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் ஒரே மொழி கொள்கை. ஹிந்தி மட்டும் அவன் படிச்சுட்டு வரான். நீங்க நிதியை வாரி வாரி கொடுப்பீங்க. எங்க தலையில கொண்டு வந்து நீங்க மும்மொழி கொள்கைன்னு திணிப்பீங்களா நான் கேக்குறேன். இங்க மதம் அடிக்குதா, ஜாதி அடிக்குதா, பணம் அடிக்குதான்னு நம்ம யோசிச்சோம்னா நம்மளுக்கு பைத்தியமே பிடிச்சிரும். உங்க அப்பாவை பார்த்த அன்னைக்கே நான் சொன்னேன், உங்க பையன் வாழ்க்கையில ஒரு யுத்தத்தை நிச்சயம் சந்திப்பான்னு. இன்னைக்கு அதுதான் நடந்தது. நாகராஜ் சொல்லுங்க, குஜராத் தேசிய கல்விக் கொள்கையில இணைஞ்சிருச்சா? அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா? பிஎம்ஸ்ரீ திட்டத்தை குஜராத் அக்செப்ட் பண்ணிக்கிச்சா? மும்மொழி கொள்கையை குஜராத்தும் பீகாரும் அக்செப்ட் பண்ணிக்கிச்சான்னு மட்டும் சொல்லுங்க. அவரை அந்த ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க, நான் பேசுறேன். ஏவாயால சொல்றியா? அதுவும் நீ கேட்டவன சொல்றதுக்கு நான் என்ன உனக்கு அடிமையாடா? கேட்டா சொல்றா சுண்ணாம்பு. குஜராத்தும் பீகாரும் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களும் இந்த புதிய கல்விக் கொள்கையை பிஎம்ஸ்ரீ திட்டத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனா அவங்களுக்கு நீங்க நிதி கொடுக்குறீங்க. வச்சு வேலி போட்டு வெள்ளாம பண்ணது ஒரு வெண்ணையப்பே, அத தனாவட்டா தின்னுட்டு போறது திண்ணையப்பனா நிப்பாட்டல. இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டிற்கு வரக்கூடிய நிதியை நிறுத்திட்டு நீங்க அவங்களுக்கு கொடுக்குறீங்க. அப்ப நீங்க தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறீர்கள் நான் குற்றம் சாட்டுறேன்.
ஏற்பது இகழ்ச்சின்னு ஔவையார் சொல்லிருக்காங்க. அதே ஔவையார் தான் ஐயா மட்டும் ஒண்ணுன்னு சொல்லிருக்காங்க. ஐயோ, பதிலுக்கு பதில் வார்த்தையை கண்டுபிடிச்சிருக்காயா. இப்ப ஒரே ஒரு கேள்விதான், குஜராத், பீகார் உள்ளிட்ட மாநிலங்கள் புதிய கல்விக் கொள்கையில் இணைந்து விட்டார்களா இல்லையான்னு மட்டும் அவரை சொல்லுங்க. வகையா மாட்டிக்கிட்டே ஆத்தா வேற சொல்லி தப்பா சம்பாரிச்சில்ல, அதுக்கு ஆத்தா கொடுத்த தண்டனை. டபுள் இன்ஜின் சர்க்கார் ஏன் இணைய மாட்டாங்க? சார் ரைட், நன்றி சார். இணைஞ்சிட்டாங்கிறது உங்க கருத்து. இப்ப நான் சொல்றேன், இவங்க எவ்வளவு தூரம் மக்களை எல்லோரும் ஏமாற்றுகிறார்கள். ஒரு 30 வினாடி சரியா, என் கருத்து இல்ல. இப்ப நாகராஜ் சொன்ன கருத்தை யார் மறுக்கிறா நீங்க கேளுங்க தயவு செய்து. அவன்லாம் 3 மொழி படிக்கல, ஒரு மொழியை படிச்சுட்டு வர்றான். அவங்க ஒரு பீகார் போய் பாத்தீங்களா 3 மொழி படிச்சது? அவனுக்கு தெரிஞ்சது இந்து மொழி மட்டும். எங்க பீகார்ல 3 மொழி இருக்கு? எந்த பீகார்ல 3 மொழி இருக்கு? குஜராத்லயே 3 மொழி படிச்சுட்டு தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வரான்னு சொன்னீங்க. நீங்க குஜராத் போய் பாத்தீங்க அவன் 3 மொழி படிச்சத? அவன் பீகார்ல போய் 3 மொழி படிச்சத பாத்தீங்க? எந்த நாதாரி உங்களுக்கு படிச்சா அடி பல்லகளெல்லாம் உடைச்சு. தமிழ்நாட்டிற்கு வரக்கூடிய நிதியை நிறுத்திட்டு நீங்க அவங்களுக்கு கொடுக்குறீங்க. அப்ப நீங்க தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறீர்கள். நான் குற்றம் சாட்டுறேன். 90 மார்க் எடுத்த பையன் நான் பார்த்து 30 மார்க் எடுத்த பையன் நல்லா அப்படின்னு சொல்ற மாதிரியே இருக்குது. நீங்க இல்ல ஏழை இப்படி பண்றியே, கிறுக்கு மெண்டல் பயிலுலா, செத்த பயிலுலா, மூஞ்சி மோரையும் யாருக்கு நீங்க அட்வைஸ் பண்ண வந்திருக்கீங்க? நீங்க PM ஸ்ரீ திட்டத்திலையும் புதிய கல்விக் கொள்கையிலும் இந்த தேசிய கல்விக் கொள்கையிலும் இணைந்த உத்தரப்பிரதேசோட நிலைமை என்ன, பீகாரோட நிலைமை என்ன? இந்தியாவில பிச்சை எடுக்கிறதுக்கு தான் இடம் பாரு, ரவுண்டு கட்டி உட்கார்ந்து இருக்கீங்களேடா. எல்லாமே டேட்டா இருக்குது. என்ன டேட்டா இருக்குது? உத்தரப்பிரதேசம் கிட்டத்தட்ட 26,000 அரசு பள்ளிகளை மூடி இருக்கிறது. உங்களை யாராலையும் ஏமாத்தவே முடியாது சார். எல்லாத்தையும் கரெக்டா கண்டுபிடிச்சிருங்க சார். யூ ஆர் கிரேட். யாரோட டேட்டா? நான் சொல்ற டேட்டாவா? நாடாளுமன்றத்தில் பாஜக அமைச்சர் சொன்ன டேட்டா. மறுக்க முடியுமா? நாங்க ஸ்கூலை அதிகப்படுத்திருக்கோம். தமிழ்நாடு டேட்டா இருக்குது. பீகார்ல இந்த தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டதுனால என்ரோல்மெண்ட் ரேஷியோ குறைஞ்சு போச்சு. அம்மா, நானும் எத்தனையோ அடி கேள்விப்பட்டிருக்கேன். இப்படி சாணி அடி சக்கை அடிங்கிறது இன்னைக்கு தாண்டா கேள்விப்பட்டிருக்கேன். அடிச்சு கஞ்சி காய்ச்சி ஊத்திட்டானுங்களேடா. முக்கியமான பட்டியல் மிஸ்டர் சிவராஜ் சௌஹான், ராஜ்நாத் சிங், இவங்க எல்லாம் பிஜேபியின் மிக முக்கியமான தலைவர்கள். பியூஷ் கோயல், ரவிசங்கர் பிரசாத், நிர்மலா சீதாராமன், பிரகாஷ் ஜவடேகர், ஜெய்சங்கர், இவங்க எல்லா பிள்ளைங்களை எங்க படிக்க வச்சிருக்காங்க? வெளிநாட்டில் பள்ளி, கல்லூரி, ஆக்ஸ்போர்ட்ல, லண்டன்ல, அமெரிக்கால படிக்க வச்சிருக்காங்க. இப்போ இவர் கேட்ட அதே லாஜிக் நான் வரேன். உங்களுக்காக மசூதி இடிக்கிறதுக்கு மட்டும் சாதாரண தொண்டை வேணும். நீங்க படிக்கிறதுக்கு அவன் போய் மறு ஹிந்தி படிக்கணும். நீங்க மட்டும் உங்க தலைவர்களை எடுத்துட்டு போய் எல்லா பிள்ளைகளை அவங்க எடுத்து வெளிநாடுகளை போய் படிக்க வைப்பாங்களா? எல்லாத்துக்கும் காரணம் அவன் தான்டா. அவனை கண்டதுடன் வெட்டி போட்டு இவனை சத்தியமா அடி போட்டான். இந்தியா பாகிஸ்தான் மட்டைப்பந்து ஆட்டம், கிரிக்கெட் ஆடுறாங்க. பாகிஸ்தான் வென்ற உடனே பாகிஸ்தான் கொடியேற்றி இந்திய கொடி எரிக்கப்பட்டது இந்த நாட்டிலே நடந்தது. எங்க நடந்துச்சு? இந்த நாட்டில் எங்க நடந்துச்சு? கிரிக்கெட் ஆட்ட மைதானத்திலே நடந்தது. எங்க நடந்தது? எப்ப நடந்தது? இந்திய திருநாட்டிலே நடந்தது, வடநாட்டிலே நடந்திருக்கிறது. எனக்கு வர ஆத்திரத்துக்கு சூளத்தாலேயே மூலத்தை வர வச்சிருவேன். இல்ல பொதுவா சொல்லக்கூடாது. எந்த மாநிலத்தில் நடந்துச்சு, இல்ல இந்த ஸ்டேடியத்தில் நடந்துச்சு, அந்த அளவுக்கு நான் வந்து தரவுகளோட பேசணும். கசன், நான் என்ன சொல்ல வரேன்னா, பேச்சு கொஞ்சம் குறைச்சிட்டீங்கன்னா, நோ பேச்சையை நிறுத்திட்டீங்கன்னா பெரிய டைரக்டர் ஆவீங்க. அப்படி இஸ்லாமியர்கள் பாகிஸ்தான், அதாவது குறிப்பிட்ட சில பேர், இஸ்லாமியர்கள் முழுமையாக குறிப்பிட்ட சில பேர் இந்திய கொடியை கொளுத்துனாங்கிறதுக்கு ஆதாரம் இருக்கா? பாகிஸ்தானை பாராட்டி பேசியது உண்டா இல்லையா? இந்தியா நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொடியை கொளுத்துனாங்க. நான் இவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருந்த வினோதமான கேஸ் இவன் தான். மெமரி லாஸ் பேஷண்ட். உங்களுக்கு அடுத்த சஜஷன் இடைவேளைக்கு பிறகு நீ ஆதாரம் காமி. ஆதாரம் கொடுக்கிறேன். தமிழகத்திலே கருணாநிதி அவர்கள் ஆட்சி செய்த போது 40 பட்டியல் இனத்தை சார்ந்தவர்கள் அடித்துக் கொல்லப்படவில்லையா? கொல்லப்படவில்லையா? எங்க கொண்டாங்க? இல்லையா? எங்க கொண்டாங்க சொல்லுங்க. இல்லை தெரியல. எங்க கொண்டாங்க? இல்லையா? எங்க கொண்டாங்க சொல்லுங்க. இல்லை தெரியல. பேசுறேன். ஃபாதர், நெஞ்சு வலிக்குது ஃபாதர். ஐயோ, என்ன நினைச்சு நிக்கிறீங்க? நானும் பாத்தீனாங்கறேன். இல்ல சொல்லுங்க. இல்ல எங்க சொன்னாங்க? இல்ல எப்போ சொல்லுங்க. தரவு தாங்க. 40 பேர் கருணாநிதி அவர்கள் ஆட்சி. இல்ல எப்போ சார் சம்பவத்தை சொல்லுங்க. இது போற போக்குல அடிச்சிட்டு போறதெல்லாம் நியாயம் கிடையாது. சொல்லுங்க. நடக்கவே இல்லையா? நடக்க சொல்லுங்க சார். நீங்க சொல்லுங்க. ஆதாரத்தை சொல்லுங்க. என்ன அவனை பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? என்ன பேச போறேன்? டேய் போடல அவனை. இருங்கண்ணே அண்ணன் ஏதோ பேசிக்கிட்டு இருக்காவ. அப்படி ஒரு நிகழ்வை இதுவரை வரலாற்றினுடைய தமிழக வரலாற்று பதிவு செய்யல. அப்படிப்பட்ட சம்பவம் எப்ப நடந்துச்சு? 40 பேர் கலைஞருடைய ஆட்சியில இப்படி நடந்தது என்ன சார்? நீங்க சொல்லிட்டு அவர்கிட்ட கேக்குறீங்க. எனக்கு நினைவுக்கு வரல. நீங்க என்ன சொன்னீங்க? ஆபீஸ் பாசமி நான்சென்ஸ் ஃபெலோஸ்.
கட்டுக்கதையை சொல்ல வந்தவன். நீங்க எல்லாம் ஒரு பல்லாண்டு வாழ வேண்டும்.